இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விஜய்க்கும் உங்களுக்குமான நட்புங்கிறது வந்துட்டு ரொம்ப முன்னாலே தொடருது இல்லை? என்னைக்கு இருந்தாலும் விஜய் எவ்வளோ பெரிய ஆளானாலும் என்னால் போய் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் உடனே பேசிட முடியும். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு சின்ன புரிதல் இருக்குது. எப்போ நான் நினச்சேன்னா போகணுன்னா போயிடலாம். அவர் என்னை வரமாட்டேன்னு மறுத்து சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அவர் நாளைக்கு சிஎம் ஆகிட்டா கூட அந்த மாதிரியான ஒரு அவர் ஆயிடுவார்னு நான் நினைக்கிறேன். சிஎம் ஆயிடுவாருன்னு சொல்கிறீங்களே சார், அது சாத்தியமா? நம்ம பாலிட்டிஷியன்ஸ் பண்ணுற கூத்தில் அவர் ஆகித்தானே. மக்கள் வந்து ஒரு ரெவல்யூஷன் தானே சார், மாற்றத்தை தானே விரும்புவாங்க. இப்போ ரஜினிகாந்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்து அவர் சொதப்பிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு. இவருக்கு இருக்க வாய்ப்பை இவர் வந்து அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணாமல் போனார்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன விரிசல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குல்ல சார்? எந்த குடும்பத்தில் அப்பா பிள்ளைக்கு சங்கடம் இல்லைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏதாவது ஒரு குடும்பம் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது அலை அடித்து அலை ஓய்கிறது கிடையாது சார். எல்லா குடும்பத்திலையும் மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும். அது இல்லைன்னா அது குடும்பமாக இருக்க வாய்ப்பு இல்லை. புருஷன் முன்னாடி சண்டை இல்லாமல் இருக்குமா? அப்போ அப்பா பிள்ளை சண்டை இல்லாமல் இருக்குமா? மனஸ்தாபம் இல்லாமல் இருக்குமா? அது ஒதுங்கி இருக்கும், அப்புறம் சேரும், ஒதுங்கும், சேரும். அடுத்த விஜயா சிவகார்த்திகேயன் வருவாருன்னு நினைக்கிறீங்க? சினிமாவை பொறுத்த அளவில் ஒரு காமெடியை ஒரு இது பண்ணுறதுக்கு சிவகார்த்திகேயன் வருவார். பட் இப்போ அவர் விடுற இடத்த இவரால் ஈஸியாக நிரப்பிட முடியும். அவர் விட்டாருன்னா இவர் பிடிச்சிக்குவாருன்னு எனக்கு தோணுது. சினிமாவில் பெருந்தன்மையாக யாருக்கு இருக்காதுங்க. நான் பெருந்தன்மையாக விட்டு எழுதி கொடுத்தேன் ஃப்ரீயாக எல்லாத்தையும். சரி ரிலீஸ் பண்ணுங்கடா, பண்ணிவிட்டு எனக்கு பணம் கொடுங்க. 10 பைசா ஒருத்தனும் தரல இன்னைக்கு வரைக்கும். ஒரு 2 வீக்ஸ் முன்னால் அவன் ஃபோன் பண்ணான். நீ எல்லாம் என்னடா சாப்பிடுவேன்னு கேட்டேன். நீங்களாம் அறிவு இருக்காடுன்னு கேட்டேன். ஏன்டா இந்த மாதிரி படத்தை சொன்னேனே, ஏதாவது கொடுக்கணுமா இல்லையாடான்னு கேட்டேன். மீனாட்சி சுந்தரன் ஒரு இருக்கா மொளை மாதிரி பையன், மாயாஜாலன் தியேட்டரில் அந்த கம்நாட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான்னு அவன் சொன்னான். ஏன்டா அதை நான் என்னடா பண்ணுவேன்? அவன் மொளை மாதிரி பையன் நான் வேணா இன்டர்வியூவில் சொல்ல முடியும். திருட்டு கம்நாட்டி அவனு சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல முடியும் அவனை? நான் கேஸ் போட்டேன். ஏன்னா விஜயகாந்த் என்னை கேஸ் போட சொன்னார், அதனால நான் கேஸ் போட்டேன். ஆனால் நான் அவரை அவர் குடும்பத்தை நான் அழிக்கலை. ஏன்டா ஒரு தயாரிப்பாளர் இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு படத்தை எடுத்து ஒரு ஃப்ரீயாக எழுதி கொடுத்து ஒரு 4 பேரை வாழ வைக்க ஒரு தியேட்டருக்காரன் ஒரு 100 தியேட்டருக்காரன் என்னால் வாழ்ந்துருப்பான 2 வாரத்துக்கு. 2 வாரம் வாழ்ந்தேன்ல அவன். நான் டெய்லி சாப்பாடு போட வருஷம் பூரா 2 வாரம் சாப்பாடு என்னால் கிடைச்சதில்ல, நான் படம் கொடுத்ததுனால. அப்போ நீ இந்த மீனாட்சி சுந்தரன் என்ன பண்ணியிருக்கணும்? நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம். எனக்கு அவன்கிட்டயாவது பணத்தை கொடுத்தியப்பா, நாராயண சாருக்கு ஒரு 1 லட்சத்தை கொடு, இல்லை 2 லட்சத்தை இதாக கொடுத்துருக்கணும்ல. 10 பைசா தரல. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செவன்த் சேனல் கம்யூனிகேஷன்ஸின் நிறுவனர் தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள். சார் வணக்கம் சார். விஜய்க்கும் உங்களுக்குமான நட்புங்கிறது வந்துட்டு ரொம்ப முன்னாலே தொடருது இல்லை? ஆமாம் சார், ரொம்ப நல்ல பையன் சார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், என்னைக்கு இருந்தாலும் விஜய் எவ்வளோ பெரிய ஆளானாலும் என்னால் போய் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் உடனே பேசிட முடியும். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு சின்ன புரிதல் இருக்குது. அது நாங்கள் இது இந்த பிசிராந்தையார் மாதிரி இல்லை. இது எப்போ நான் நினச்சேன்னா போகணுன்னா போயிடலாம். ஏன்னா எனக்கு ஒரு இன்னிபிஷன் கிடையாது. அவர் என்னை வரமாட்டேன்னு மறுத்து சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அது நடக்கும், என்றைக்காவது நடந்தால். இப்போ கமல் சாருக்காக நான் வெயிட் பண்ணுறேன். வெயிட் அந்த மாதிரி ஏதாவது சார், இதெல்லாம் நல்ல எண்ணங்கள் அப்படி போயிட்டே இருக்கேன் சார். என்றைக்காவது நடக்கும் அப்படின்னு உட்கார வேண்டியது. சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரே மீட்டிங்கில் போய் நான் விஜய் பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னீங்களா சார்? அவர் நாளைக்கு சிஎம் ஆகிட்டா கூட அந்த மாதிரியான ஒரு எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் நினைக்கிறேன். நான் அவருக்காக உள்ளதை நான் பேச முடியாது. ஓகே ஓகே. அவர் ஆயிடுவார்னு நான் நினைக்கிறேன். எப்போ வேணாலும் நான் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் 1 நாள் 2 நாள் போய் பார்த்துட முடியும். சரி, அவர் வெறுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்லை நிச்சயமா. நீங்கள் எதையுமே வந்துட்டு தீர்க்கமாக சொல்கிற ஆள். அதனால தான் கேட்குறேன், சிஎம் ஆயிடுவாருன்னு சொல்கிறீங்களே சார், அது சாத்தியமா? நம்ம பாலிட்டிஷியன்ஸ் பண்ணுற கூத்தில் அவர் ஆய்த்தானே இவனுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 மந்திரி, நான் அதை நிறைவாட்டி சொல்லிட்டேன். ஒரு 10 மந்திரி சார். இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. இன்றைக்கி ராத்திரி காமராஜர் கனவுல வந்தார். நாளைக்கு காலைல வர்றான், சேனல்லாம் கூப்பிட்றாங்க, வாப்பா நான் இன்ன மந்திரி, அவன் இன்ன மந்திரி 10 பேர் வரான். எப்பா நாங்கள் நேற்றோட லஞ்சத்தை நிறுத்திட்டோம், இன்னையிலேருந்து வெறும் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். நிறைய சம்பாதிச்சிட்டோம், எங்களுக்கு வேண்டிய அளவு பணம் இருக்குது, 10 தலைமுறைக்கு பணம் இருக்குது. நாங்கள் இன்னையிலேருந்து சோஷியல் சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணட்டும். அப்புறம் எவனுமே சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது, அவங்க தான் அவங்க சாகிற வரைக்கும். அதை பண்ணுவானா எவனா மந்திரி? எவனா பண்ணுவானா சொல்லுங்கள்? நடக்கிற காரியமா இது? நடந்தால் இப்படி இவனுக்கு சொதப்புறதுனால அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சொதப்பு எல்லாமே மக்கள் ஒரு ரெவல்யூஷன் தானே சார், மாற்றத்தை தானே விரும்புவாங்க. எப்படி ஒரு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனாக ஒரு இது ஏதோ ஒரு இது வரும்ல, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வரும். அது விஜய் வழியாக வர்ற மாதிரி அவர் இப்போ ரஜினிகாந்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்து அவர் சொதப்பிட்டார், எடுத்துக்கிட்டாரு. இவருக்கு இருக்க வாய்ப்பை இவர் அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணாமல் போனார்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் அட்வைஸராக வரேன்னு சொல்ல முடியாது. அவருக்கு யார் அட்வைஸராக இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்களாம் தெரியும், விஜய் தான் தெரியும், இல்லை அவங்க அப்பா அம்மா தான் தெரியும். அதனால் அவங்க யாராவது கரெக்டாக கைட் பண்ணி போனாங்கன்னா இவர் தன்னுடைய இமேஜை டைல்யூட் பண்ண விடாமல் பார்த்துக்கிறது இவருடைய முக்கியமான மேட்ரு.
எதையாவது பேசி எதாவது பண்ணுறதை விட சைலண்ட்டாகவே இருந்து டமால்னு அன்றைக்கி குதிச்சாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ திடீர்னு எதாவது நடுவில் போய் எதாவது பண்ணுறேன்னு இந்த மீடியாக்காரங்களுக்கு வேறு வேலையும் இல்லை. எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸு. அவன் என்ன பண்ணுவான், இவர் பண்ணுற தப்பை எப்படி நோட் பண்ணி அவரை மடக்கலான்னு பார்ப்பானுங்க. இப்போ என்னை மாதிரி ஆளுனா நான் என்ன போயோ நல்லது பண்ணுறா விடுங்க. அவன் அப்படி இல்லை. மனிதர்கள் எல்லாம் தப்பு எப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவனை தாக்கத்தானே பார்ப்பானுங்க. ஸோ அதனால் அவர் கையில் இருக்க அவருடைய இது தீதும் நன்றும் பிறதர வாரா. அவர் கரெக்டாக போனார்னா வந்துடுவார். மேபி 5 இயர்ஸா 10 இயர்ஸாக தெரியாது. சீமானுக்கு அந்த வாய்ப்பு இருக்காங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பிகாஸ் அவர் ரொம்ப நாளாக இருந்துட்டார். அவருக்கு கொஞ்சம் டைல்யூட் ஆகிருக்கு. பார்க்கணும் என்னன்றது. ஸோ சீமானுக்கு இல்லை, விஜய்க்கு இருக்குது அந்த அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சீமான் வந்து நல்லா கரெக்டாக பேசுகிறாரு. பட் அந்த ரொம்ப நாள் நீங்கள் லைனில் இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா கொஞ்சம் பீட்டிங் வாங்க. டப்புன்னு வந்துடணும். எம்ஜிஆர் மாதிரி ஓவர் நைட் அனௌன்ஸ் பண்ணுமா, ஒரு 4 மாதத்தில் டகல் ஆகிடணும். நீங்கள் அதை ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி மாதிரி விட்டிங்கன்னா சீமான் மாதிரி ஆகிடுவீங்க. அது வந்து என்ன ஆகும்னா அது வந்து நீங்கள் வளர்க்குறதுக்கு டிஎம்கே 50 வருஷமாக இருக்கிறத எப்படி நீங்கள் உடைக்க முடியும்? அதனால அது கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒப்பீனியன். நான் ராங்காகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். சரி, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு விஜய் வந்துட்டு டைல்யூட் ஆகாமல் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு. ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க அப்பாவுடைய கண்ட்ரோலில் இருந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. இன்றைக்கி அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன விரிசல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குல்ல சார், உங்களுக்கு தெரியும் சார்? எந்த குடும்பத்தில் அப்பா பிள்ளைக்கு சங்கடம் இல்லைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏதாவது ஒரு குடும்பம் தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமாக எல்லா இடத்துலையும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு மனஸ்தாபம் இல்லைன்னா அவன் எந்த நாட்டில் இந்தியாவுக்குள்ளே இருக்க முடியாது. ஒரு 25 வயசு ஆகல பையன் என்ன நினைக்கிறான், எங்கள் அப்பாவோட எனக்கு பெட்டர்னு நினைக்கிறான். அதை நம்ம ஏன் பெருசுப்படுத்தணும்? எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் விரிசல் இருக்கும். ஏதாவது அலை அடித்து அலை ஓய்கிறது கிடையாது சார். எல்லா குடும்பத்திலையும் மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும். அது இல்லைன்னா அது குடும்பமாக இருக்க வாய்ப்பு இல்லை. புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லாமல் இருக்குமா? அப்போ அப்பா புள்ள சண்டை இல்லாமல் இருக்குமா? மனஸ்தாபம் இல்லாமல் இருக்குமா? அது ஒதுங்கி இருக்கும், அப்புறம் சேரும். அது வந்து இட்ஸ் அ பேட்டர்ன், லைஃப் பேட்டர்ன் இல்லை. மனிதருடைய வாழ்க்கையில் அது ஒரு இயல்பு. அந்த இயல்பை இவனுங்க பெருசுப்படுத்தி பலூனாக ஊதி விஜயை அவமானப்படுத்துகிறவங்க அப்பாவை அவமானப்படுத்துறதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ விஜய் பையன் தனியாக இருக்கான், அவன் இது பண்ணுறான். இவங்களுக்கு வேறு வேலை இல்லை சார். ஏதாவது கான்ட்ரவர்சியை கிளப்பி ஒரு குடும்பத்தை ஏன் கெடுக்கிறப்பா? நான் என்ன சொல்கிறேன், எப்படி நம்ம ஜீவியை வாழ வைக்க ஆகட்டும், அப்படி எல்லா குடும்பத்தை எதுக்கு கெடுக்கணும்? அவங்களுக்குள்ள சண்டை இருந்தால் அவங்க தீர்த்துக்க போகிறாங்க. நீ என்ன பண்ண போகிற? அதில் போய் நீ எதுக்கு அதை பெருசுப்படுத்துகிற? இந்த மாதிரி என்னை மாதிரி சொல்லிட்டு போப்பா, எல்லா குடும்பத்தில் விரிசல் இருக்கும், சேருவாங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன வேலை முடியும்ல? அதையும் பண்ண மாட்டேன்றீங்க. எதுக்கு கெடுதல் பண்ண நினைக்கிறீங்கப்பா? நல்லது நினைங்க அப்படின்றேன் நான். சரி, இப்போ ஒரு அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கும்போது விஜய் வந்து சினிமா விட்டு விலகுறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சிவகார்த்திகேயன் வந்து அந்த இடத்துக்கு வருவார்ன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, உங்கள் அனுபவத்தில் சாத்தியமா அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கா? நான் வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்த விஜயா சிவகார்த்திகேயன் வருவாருன்னு நினைக்கிறீங்க? விஜய்னா அதாவது சினிமாவை பொறுத்த அளவில் ஒரு காமெடியே ஒரு இது பண்ணுறதுக்கு சிவகார்த்திகேயன் வருவார். ஆக்ஷனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அது அவங்க அக்செப்ட் பண்ண லேட் ஆகும். பட் இப்போ அவர் விடுற இடத்த இவரால் ஈஸியாக நிரப்பிட முடியும். அவர் விட்டாருன்னா இவர் பிடிச்சிக்குவாருன்னு எனக்கு தோணுது. நிச்சயமாக இது சும்மா நம்மளா கெஸ் பண்ணுறது தான். பிடிப்பாருன்னு எனக்கு தோணுது. சரி, நீங்கள் கமல் சாரோட ஒரு படம் பண்ணியிருந்தீங்க. அந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேப்பு. ஆனால் திருப்பி ரீரிலீஸ் ஆகும்போது வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இப்போ நானே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை போய் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு அப்ளாஸ் அந்த படத்துக்கு இருந்தது இல்லை. அந்த ரீரிலீஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது? நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆக மாட்டேன். என்னென்னா, நான் நிறைய வீழ்ச்சிகளை பார்த்தேன் வாழ்க்கையில். வந்து மேக்சிமம் சோதனைகளை சந்தித்த ஒரு ஆள் நான். அதாவது நான் படாத அடி கிடையாது. இப்போ எப்படி இந்த மணிரத்னம் என்னை சாவடிச்சானோ அந்த மாதிரி என்னை 10 பேர் சாவடிச்சிருக்கானுங்க வாழ்க்கையில். பணத்தால் வேறு எதுனாலும் என்னை சாவடிக்க முடியாது. பணத்தால் நான் வந்து பூமிக்கு கீழே 5 வாட்டி 6 வாட்டி போய் வேலை வந்திருக்கேன். ஸோ அதனால் அது பெரிய இது வர்றபோது எனக்கு அதில் வருமானம் வரல. வந்திருந்தாலும் நான் குதிச்சிருக்க மாட்டேன். எனக்கு அது வந்து ஒரு நிறைவை தந்தது. நான் சாமியார் இல்லைங்க, எனக்கு பணம் வேணும். பட் மனிதனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவைப்படுதில்லை வாழ்க்கையில். பணம் மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஓகே, பணம் வரலை, ஏமாத்தினானுங்க. அதே சொன்னேன், சினிமாவில் பெருந்தன்மையில் யாருக்கு இருக்காதுன்னு. நான் பெருந்தன்மையாக விட்டு எழுதி கொடுத்தேன் ஃப்ரீயாக எல்லாத்தையும். சரி ரிலீஸ் பண்ணுங்கடா, பண்ணிவிட்டு எனக்கு பணம் கொடுங்க. 10 பைசா ஒருத்தனும் தரல இன்னைக்கு வரைக்கும். ஒரு 2 வீக்ஸ் முன்னால் அவன் ஃபோன் பண்ணான். நீ எல்லாம் என்னடா சாப்பிடுவேன்னு கேட்டேன். நீங்களாம் அறிவு இருக்காடான்னு கேட்டேன். ஏன்டா இந்த மாதிரி படத்தை சொன்னேனே, ஏதாவது கொடுக்கணுமா இல்லையாடான்னு கேட்டேன். மீனாட்சி சுந்தரன் ஒருத்தர் இருக்கான், மொளை மாதிரி பையன். இந்த இதில் மாயாஜால் தியேட்டரில் அந்த கம்நாட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அவன் சொன்னான், ஏன்டா அதை நான் என்னடா பண்ணுவேன்? அவன் மொளை மாதிரி பையன், நான் வேணால் இன்டர்வியூவில் சொல்ல முடியும். திருட்டு கம்நாட்டி அவனு சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல முடியும் அவனை? நான் கேஸ் போட்டேன். ஏன்னா விஜயகாந்த் என்னை கேஸ் போட சொன்னார், அதனால நான் கேஸ் போட்டேன். ஆனால் நான் வந்து அவரை வந்து அவர் குடும்பத்தை நான் அழிக்கலை. ஏன்டா ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ சிரமப்பட்டு ஒரு படத்தை எடுத்து ஒரு ஃப்ரீயாக எழுதி கொடுத்து ஒரு 4 பேரை வாழ வைக்க, ஒரு தியேட்டருக்காரன் ஒரு 100 தியேட்டருக்காரன் என்னால் வாழ்ந்துருப்பானா 2 வாரத்துக்கு? அட 2 வாரம் வாழ்ந்தேன் அவன். நான் டெய்லி சாப்பாடு போட வருஷம் பூரா 2 வாரம் சாப்பாடு என்னால் கிடைச்சதில்லை, நான் படம் கொடுத்ததுனால. அப்போது நீ இந்த மீனாட்சி சுந்தரன் என்ன பண்ணியிருக்கணும்? நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம்.
எனக்கு வந்து அவன்கிட்டயாவது பணத்தை கொடுத்தியப்பா நாராயண சாருக்கு ஒரு 1 லட்சத்தை கொடு, இல்லை 2 லட்சத்தை இதாக கொடுத்துருக்கணும்ல, 10 பைசா தரல, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன். விட்டுட்டேன் அப்படியே, சரி மயிர் போச்சுன்னு விட்டுட்டு வேலையை பார்த்தேன், அவ்வளோதான். இது சினிமாங்கிறது ஏமாத்து வேலை தான், எதுவுமே நியாயம் இல்லாத ஒரு வேலை. அதனால தான் சொன்னேன் பெருந்தன்மையெல்லாம் இங்கே வந்து அதுக்கு ஸ்பெல்லிங்கே யாருக்கும் தெரியாது, ஹெல்ப்புங்கிறதுக்கே ஸ்பெல்லிங் தெரியாது, எவனும் எவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். ஸோ அதனால் எனக்கு இந்த கௌரவமும் நான் எதிர்பார்க்கல, எனக்கு யாருடைய அப்ரிசியேஷனும் எனக்கு தேவையில்லை சார். நானாக இருக்க விரும்புகிறேன். நான் என்னுடைய பப்ளிசிட்டிக்காக நான் ஒர்க் பண்ணல, நான் என்றைக்கும் எலெக்ஷனில் நிற்க போகிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு எந்த விதமான ஒரு ஃபாலோயிங்கும் தேவையில்லை. என்னை மாதிரி 4 பேர் வாழ்ந்து நல்ல 4 பேர் ஹெல்ப் பண்ணுங்கன்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கும். ப்ளஸ் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதீங்க, தன்னம்பிக்கை இழக்காத. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் தான். அது என்ன, நீ வந்து முதல்ல 10 கோடியோடு வாழ்ந்துருப்ப, 2 கோடியோடு போய் வாழ்வேன். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழன்றது தான் என்னுடைய ஒரு ரொம்ப வேண்டுகோள். ரொம்ப இளைஞர்களுக்கோ இல்லை யாருக்குமோ, நீ வந்து பயங்கர மோசமான நிலைமையில் இருந்தீன்னா நீ ஆல்ரெடி டச் பண்ணிட்ட கிரவுண்டை, பாட்டமை, இனிமேல் உனக்கு வழி மேலே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழுங்க. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒன்றும் முடியலையா, கக்கூஸ்குள்ள வேலை இருந்தாலும் போய் பாருன்றேன். நான் செய்வனை திருந்த செய். நீ கக்கூசை ஒழுங்காக கழுவுனா அடுத்த வேலை வருது, அதுக்காக எல்லாரும் கழுவு நான் சொல்லலைங்க. என்னை பொறுத்தளவில் வாழ்க்கை ரொம்ப ஆண்டவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம், அதை ஒழுங்காக வாழணுன்ற நான். இப்போ எனக்கு கடனே இல்லையான்னு, எனக்கு கூட தான் பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஜாலியாக தானே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அதை உங்கள்கிட்ட காட்டினேன். அது மாதிரி திட்ட வேண்டியது திட்டுவேன், சொல்ல வேண்டியது சொல்லுவேன். நான் யாரையுமே வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறது கிடையாது. ஏன்னா அவன் நியாயமாக இருந்தானா நான் அவனை மரியாதை கொடுக்கலாம். அவன் பண்ணுறது பூரா அவனை எதுக்கு நான் மதிக்கணும், அவன் தான் பேசுவேன். யாரோ என்னை கேட்டாங்க பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமேன்னு. எமோஷனலாக ஒருத்தனை வந்து கோச்சிக்கிற போது பார்லிமெண்ட்டு பார்த்தோம்னா எமோஷனெலாம் அடுங்கி போயிடும். அப்போ நான் மனுஷனாக இருக்க முடியாது, கல்லாக தான் இருக்கும். நான் சாமியார் இல்லை, நான் சாதாரண மனுஷன். சாகிற நிமிஷம் வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து நியாயமாக நேர்மையாக பேசணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், முடிஞ்சால் யாருக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிறத தவிர வேறு எதுவும் பாலிசி இல்லை. எனக்கு ஆசை இருக்குது சம்பாதிக்கணும்னு, அதுக்காக நான் என்ன வேணாலும் கொடுமையான காரியம்லாம் பண்ண மாட்டேன், பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு. ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது சார். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.